யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 50வது வசனம். இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இருப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை. சதித்திட்டங்களுக்கு மத்தியில் சாதிப்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி காலம் நெருக்கம், வாழ்வினுடைய இறுதி கட்டம். அந்த கட்டத்தில் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களெல்லாம் ஒன்று கூடி ரூம் போட்டு திட்டம் போடுறாங்க. இயேசுவை எப்படி பிடித்து எப்படி கொலை செய்வது, என்னென்ன காரணங்களை தேடுவது என்றெல்லாம் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த சதித்திட்டம் தீட்டுறது ஒரு பக்கம், அதோடு இல்லை, அந்த திட்டத்தை எப்பொழுது நிறைவேற்றுவது என்பதை இவர்கள் இன்னொரு படி சேர்த்து சொல்கிறது தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. சதித்திட்டம் தீட்டுறதுலாம் ரைட்டு, அது எப்போ நிறைவேற்றுறது அப்படின்னு பார்த்தா பாஸ்கா விழாவில் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சதித்திட்டத்தையும் இந்த பாஸ்கா விழாவையும் அவர்கள் ஒன்றாக இணைக்கிறார்கள். இப்போ ரெண்டையும் ஒன்றா இணைக்கிறாங்கன்னா இதில் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? பாஸ்கா என்பது என்ன? இன்றைய பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கலாம். அதில் பாஸ்கா கடந்து செல்லுதல் என்று இருக்கும். அதில் இதனுடைய பின்னணி என்னன்னா, இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து மோயிசன் வழியாக வெளியில் கொண்டு வரணும், அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வரணும். அதற்கு ஆண்டவர் பல வழிகளை மேற்கொள்கிறார். அதில் தலைச்சன் பிள்ளைகள் சாகடிக்கிற சூழ்நிலை வருகிறது. அதுக்கு முன்னாடி வர்றது தான் இந்த பாஸ்கா என்பது, இவர்களை கடத்தி கொண்டு வருவது. அந்த பாஸ்கா என்று சொன்னாலும் அந்த விழாவை எப்படியெல்லாம் தொடங்கப்பட்டது என்று பார்க்கிற பொழுது, எகிப்துக்கு கைதிகளாக வர்றதுக்கு முன்னாடி எபிரேயர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய தொழிலே ஆடு மாடு மேய்த்தல். அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குள்ளமும் சேர்ந்து ஒன்றா என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு ஒரு ஆடு, அது மாசு மறுவற்ற ஒரு ஆடு, அந்த ஆட்டை பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்து அவர்கள் வசிக்கிற வீடுகளில் நிலைகளில் தெளிப்பார்கள். அது தெளிக்கப்பட்டு விட்ட பிற்பாடு தீயது எதுவும், சாவு கொடுமை நோய் எதுவும் அந்த இல்லத்தை அணுகாது. இதுதான் அவர்கள் செய்வது. முடித்த உடனே அந்த இறைச்சியை எல்லாம் அந்த குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்டு முடிப்பாங்க. இது அப்படியே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் தொடர்கிறது. அவர்களுடைய வாழ்வில் அந்த பாஸ்கா நிகழ்வு தொடர்கிறது. அதுதான் கடத்தலாக மாறுகிறது. தங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள், தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை கடத்தி கொண்டு வருகிறார். இது கடத்தல் என்றும் சொல்வார்கள். ஆக இந்த பாஸ்கா எப்படி கிறிஸ்துவோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தாலும் அதையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த பாஸ்கா விழா என்பது, விடுதலை விழா என்பது இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு மாசற்ற செம்மறியை பலி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாசற்ற செம்மறி யாருன்னா, ஒருவேளை அந்த நாட்களில் அவங்களுக்கு சரியாக புரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய காலத்தில் தான் அந்த மாசற்ற செம்மறி என்பது எது? பாவம் போக்குகின்ற ஒரு பலியாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த செம்மறி. அதை தான் திருமுழுக்கு யோவானும் சுட்டி காட்டுவது, இதோ கடவுளின் செம்மறி என்று சுட்டி காட்டினது அதுதான். ஆண்டவர் இயேசுவினுடைய பலி, அவர்தான் உலகத்தை மீட்க வந்தவர். அந்த பாஸ்கா விழாவோடு இயேசுவினுடைய கொலை சதி திட்டமும் ஒன்றாக்கப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஒரு சூழ்ச்சி செய்கிறதுலையும் உண்மை வெளி சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க போடுறதெல்லாம் சதி திட்டம். அந்த சதி திட்டத்திலையும் ஒரு உண்மை வெளிப்படுது. என்ன சதி திட்டத்தில் உண்மை வெளிப்படுதுன்னா, அதில் கயபா அவர் தான் தலைமை குரு. அவர் தான் சொல்கிறார், எப்பா நாம் ஏற்கனவே ரோமைக்கு அடிமையாக இருக்கிறோம்,
எல்லா மக்களும் இவரை பின்பற்றி போகிறாங்க. ரோமையர்கள் வந்து நம்மளை கொண்டுவிட்டு மொத்த இனத்தையும் அழிச்சுவிட்டா என்ன பண்ணுறது? அதனால் நம் அனைவருக்காகவும், அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம வாசித்தோம், மக்களினங்கள் அனைத்திற்காகவும் இந்த ஒரு மனிதன் இறப்பது நல்லதல்லவா அப்படின்னு சொல்வார். இதுதானே உண்மை. மறைமுகமாக இவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மனுக்குலத்தை மீட்பதற்காக பலியான செம்மறி என்று. மனித குலத்திற்காக ஒருத்தர் இறக்கட்டுமே அப்படின்னு உறுதிப்படுத்துகிறார்கள் அவர்கள். ஆக மனுக்குலத்தின் மீட்பர் இயேசு கிறிஸ்து, அது செம்மறி. அந்த செம்மறி தான் நமக்காக பலியானார். ஒரு இடத்துல பார்த்தேன், அதாவது பாடுபட்ட சிலுவை இருக்குது. அந்த பாடுபட்ட சிலுவைக்கு கீழ்ப்பகுதி எப்படி இருந்ததுன்னா கூராக இருந்துச்சு. அந்த கூரான பகுதி எந்த இடத்துல பொருத்தப்பட்டிருந்ததுன்னா, கீழே ஒரு ரசப்பாத்திரம், அந்த ரசப்பாத்திரத்துக்கு மேலே ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி படுத்திருக்குது. அந்த செம்மறி ஆட்டுக்குட்டி மேலே அந்த சிலுவையினுடைய அடிப்பாகம் கூராக இருக்கிறது குத்தப்பட்டிருந்தது. ரத்தம் வழிஞ்சு அந்த ரசப்பாத்திரத்துக்குள்ளே ஓடிச்சு. இந்த ஒரு அற்புதமான காட்சி தான் இயேசு உண்மையான செம்மறி, பாஸ்கா விழாவில் நமக்காக பலியான செம்மறி ஆடு அவரே. அதனால் அவங்க சதித்திட்டத்திலையும் இயேசுவினுடைய சாதனை அடங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். அது சதித்திட்டம் தீட்டியது என்னவோ அவர்கள்தான். ஆனால் சதித்திட்டம் தீட்டியவர்களே இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக மரித்தவர் என்பதை எடுத்து காட்டுகிறார்கள்.